மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
மார்க் எழுதின செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று அவர் கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு காது கேளாதவருக்கு குடம் கொடுத்து விட்டு கடவுளின் வார்த்தையை தெக்கப்போலி பகுதியில் போதித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் 3 நாட்களாக இயேசுவோடு தங்கியிருக்கிறார்கள். யார் இந்த மக்கள்? விவிலிய அறிஞர் ஒருவர் ஆழமான விளக்கம் ஒன்று தருகிறார். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்திலே இயேசு கரசீனர் பகுதியில் பேய் பிடித்த மனிதர் ஒருவரை நலமாக்குகிறார். அந்த மனிதன் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசு அவரை பார்த்து, உமது வீட்டுக்கு போய் ஆண்டவர் உமக்கு செய்ததை எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு இப்போது இருக்கின்ற மக்கள் பேய் பிடித்திருந்த மனிதர் வழியாக இயேசுவை பற்றி அறிந்த மக்கள். அந்த மனிதர் சொன்னதை இப்போது நேரில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சீடர்களிடம் ஒரு ஆலோசனை கேட்கிறார். இது சீடர்களுக்கு ஒரு விதமான பயிற்சி. என்னதான் சீடர்கள் சொல்கிறார்கள் பார்ப்போமே என்று சொல்லி அவர்களிடம் இப்போது இருக்கிற சூழலை விவரிக்கிறார். என்ன செய்யலாம் என சீடர்களை கேட்கிறார். சீடர்களின் பதில் எதிர்மறையாக இருக்கிறது. ஏதோ இயேசு அவர்களை உணவு கொடுக்க சொன்னது போல் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். சீடர்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை, தேர்ச்சி பெறவும் இல்லை என்பதைத்தான் அவர்களின் பதில் காட்டுவதாக இயேசு உணர்ந்திருக்க வேண்டும். உதவி செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும், கடவுள் கருணை காட்டுவார், வழிகாட்டுவார் என்பதை இந்த அற்புதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நம்முடைய இலக்கு தெளிவானதாக இருந்தால், 4 பேருக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால், எப்படி செய்ய போகிறோம் என்ற கவலை கொள்ள தேவையில்லை. கடவுள் தருவார் என்ற நம்பிக்கை மட்டும் போதும் என்கிற பாடத்தை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நல்ல மனம் தாரும் என்று இயேசுவிடம் மன்றாடுகிற சூழலிலே உதவி செய்ய மறுப்பதும் மனித குலத்திற்கு எதிரான பாவமாக கருதுகிறோம். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி கண்ணீட்ட வேண்டும். சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, இனம் பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கக்கூடாது, சூழல் பார்க்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, தீட்டு பார்க்கக்கூடாது, தீண்டாமை பார்க்கக்கூடாது. இயேசுவின் காலத்தில் பசித்த மக்கள் பலர் இருந்துள்ளார்கள் என்று நாம் யூகிக்க முடிகிறது. ஆகவே 2 முறை மட்டுமல்ல, பல முறை கூட அப்பம் பலிகின்ற செயலை செய்திருக்கலாம். அல்லது மார்க் நற்செய்தியாளருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கலாம் கூட. ஒரு நாள் உணவு விடுதி ஒன்றிலே உணவு வந்து சென்றேன். வாசலிலே ஒருவர், பசிக்கிறது ஐயா, 5 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டார். நான் அந்த விடுதிக்குள் நுழைந்தவுடன் காசாளரிடம் பணம் கொடுத்து, இந்த மனிதருக்கு அவர் கேட்கிற உணவை கொடுத்து என் கணக்கிலே பற்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். காசாளரும் பணியாளர்களும் மற்றவர்களும் சற்று ஆச்சரியமாகவே அதிர்ச்சியாகவே பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, இல்லங்களில் வாழும் ஒரு குழந்தையின் பசியை நீக்க நாம் உதவுவோம். அது நமக்கு மார்க்கின் அனுபவம் போல மறக்க முடியாத இனிய நிகழ்வாக நமது மனங்களிலே அலமோதி கொண்டே இருக்கும். அப்போதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும். உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இனிய இது போன்ற மறக்க முடியாத அனுபவம் பெற்று மகிழ்வோம், மகிழச் செய்வோம், மகிழ வைப்போம். இயேசு நம்மையும் மகிழ வைப்பார். ஆமேன். மன்றாடுவோமாக.
அன்பே உருவான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மிடமிருந்து பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாங்கள் முடிந்தவரை எங்களிடம் இருப்பதையும் பகிர்ந்து கொள்ள தாராள மனதை தாரும். ஆமேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாருங்கள்
எங்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்திடுவோம், தாகமாயிருப்போர்க்கு குடிக்க கொடுத்திடுவோம், ஆடையில்லாதோர்க்கு அகதிகளானோர்க்கு புகலிடமாயிடுவோம், சிறையில் தவிப்போரை சந்திக்க சென்றிடுவோம், உடலுள நோயாளரை சந்தித்து உடனிருப்போம், இகமதில் இறந்தோரை அடக்கம் செய்திடுவோம், இந்த உடல் சார்ந்த நற்பணிகள் இரக்கத்தின் நிறையா. ஐயப்படுவோர்க்கு அறியாதிருப்போர்க்கு அறிவை அளித்திடுவோம், பாவியாய் வாழ்வோர்க்கு அறிவுடன் வழிகாட்டுவோம், துயரப்படுவோர்க்கு ஆறுதலாய் வாழ்வோம், குற்றம் குறைகளை குறைவின்றி
செய்வோரை பொறுத்து ஏற்றிடுவோம். வாழ்வோர் இறந்தோர்க்கா ஜெபங்கள் செய்திடுவோம். இந்த உளம் சார்ந்த நற்செயல்கள் இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா, இரக்கத்தின் நிறைவேயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.